யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அன்றைக்கி பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க சனி பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதாவது கலத்திர ஸ்தானமான 7ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானத்தில் போய் உட்கார்றார், அஷ்டமஸ்தானம். ஸோ இந்த இடப்பெயர்ச்சி அப்படின்றது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். சிம்ம ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா, அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் பிளான் பண்ணாலும் பலவிதமான தடைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மந்தகாரகன் 7ல் உட்காரும் பொழுது எதிர்பார்த்த மாதிரியான வேகம் அப்படின்றது இருக்காது. நம்ம பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம். எந்த விஷயமே சூடு பிடிச்ச மாதிரி டக்கு டக்குன்னு போகிறத நம்ம பார்க்கவே முடியாது. ரொம்ப மந்தமாக போயிட்டுருக்கும். சோம்பேறித்தனம் அதிகமாகவே ஆகிருக்கும். உதாரணமாக பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அதாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நபர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸ் பெருசாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. தேடுவோம் தேடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தடவையுமே நமக்கு பணம் போடுறதுக்கு பண முதலீட்டாளர்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புன்றது கொஞ்சம் சிரமப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். வேலை தேடுகிறவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலை தேடிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு தகுந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான தாமதம், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வேலையை தேடிக்கிட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவே இல்லை, மனசளவில் ரொம்ப விரக்தி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான நிலைமையில தான் சிம்மராசிக்காரங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு படிப்பு மேலே உற்சாகம் எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க நினச்ச மாதிரியாக மார்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதங்கள் இருந்திருக்கும். இப்போ சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறமா முயற்சிகள் பார்த்திங்கன்னா இரட்டிப்பு முயற்சிகள் ஜாஸ்தியாகவே பலன் கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நிலவும். 7ஆவது இடத்துல இருந்த சனி பகவான் 8ஆவது இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார். நார்மலாக என்ன சொல்லுவோம்னா, அஷ்டமத்தில் சனி வந்ததுன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அஷ்டமத்தில் உட்கார்றாரு, பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு என்னெல்லாம் செஞ்சு நமக்கான நல்ல விஷயங்களை நல்ல பலன்களை எடுத்துக்க முடியும் அப்படின்றதையும் பார்க்கலாம். எல்லாருக்குமே கெட்ட பலன்கள் வந்துருமா, இந்த இடத்துல உட்காந்தா கெட்ட பலன்கள், இந்த இடத்துல உட்காந்தா நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளுடைய பிறப்பு கட்டத்தில் ராசி கட்டம்னு இருக்கு இல்லையா, அந்த கட்டத்தில் மீன ராசியில் குருவோ சுக்கிரனோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை தான் கொடுக்கும். வேலை தேடுறவங்களுக்கு வேலையும், கல்யாண தாமதம் இருந்தவங்களுக்கு கல்யாணத்தை நல்லபடியாக செஞ்சு கொடுக்கும். வீடு கட்டுறதுக்கு, அதுக்கப்புறமா திருமணம் தடையாக போய்கிட்டு இருந்தவங்களுக்கு தடை நிவர்த்தி செய்யப்படும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயங்கள் மெத்தனமாக போய்கிட்டு இருக்கு, அரசு வேலை கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வேலை கிடைக்கிறதுக்கோ பணி நிரந்தரமாகிறதுக்கான சூழ்நிலை, இது எல்லாமே ஒன்று சேர கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புன்றது கிரக இணைவுகளை பொறுத்து தான் கிடைக்கும். அதே மாதிரி தசா புக்திகள்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன தசை நடக்குது, என்ன புக்தி நடக்குது, இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் உங்களுக்கான பலன்கள் அப்படின்றதே கிடைக்கப்பெறும். ஜஸ்ட்டு ராசியில் உட்காந்துருக்கு, ராசியில் 8க்கு வந்துருச்சு 6க்கு வந்துருச்சுன்னு சொல்கிற பட்சத்தில் அது பெரிய பலன்கள்லாம் நமக்கு பெருசாக கொடுக்காது. நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றது பேச்சளவே இருக்கும். பிறந்த கட்டத்தில் இருக்க கிரகங்களோட சேரும்போது தான் பலன்கள் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிம்ம ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம், வாக்குஸ்தானமும் கூட. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சனியுடைய பார்வை 7ஆவது பார்வையாக விழுது. இந்த 7ஆவது பார்வை அப்படின்றது கூடுதல் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பலனுள்ள பார்வை. இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நமக்கு கேதுவுடைய அமர்வு இருக்குது. ஒரு 1.5 வருஷமாக கேதுவுடைய அமர்வு இருக்குது 2ஆவது வீட்டில். இந்த கேது அமர்ந்ததுலேருந்தே பலவிதமான தடைகள் அப்படின்றது இருக்கும். பண வரவுகளில் தடைகள் இருந்தே தீரும். கேது 2ல் உட்காந்துருக்குன்னா நம்ம எதிர்பார்த்த வருமானங்கள் அப்படின்றது கிடைக்காது, வீட்டில் முடக்கி உட்கார வச்சுருக்கோம். ஸோ அதுலேயும் நமக்கு நல்ல கிரக இணைவுகள் இருக்கிற பட்சத்தில் சில விஷயங்கள் பலனுடையதாகவும் முன்னேற்றமானதாகவும் இருந்திருக்கலாம். நார்மலாக அந்த இடத்துல யாரும் இல்லை, வெறும் கேது மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற நபர்களுக்கு பணம் பார்த்திங்கன்னா முடங்கி இருக்கும், வேலை கிடைக்கிறதுல தாமதம், அப்படியே வீட்டில் உட்கார வச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சனியோட பார்வை விழுற பட்சத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா பண வரவுகள், புது வேலை கிடைக்கிறது, வீட்டில் மதிப்பு மரியாதை உயர்றது, நம்ம பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்கத்தில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி சனி பெயர்ச்சிக்கு அப்புறமா 1 மாத காலம் நமக்கு இந்த கேதுவுடைய அமர்வும் இருக்கும். கேது நகர்ந்ததுக்கு பிறகு தான் நமக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் தாக்கம் கொஞ்சம் தீவிரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சனியும் கேதுவும் இணையுது. அதாவது கேதுவை சனி பார்க்கறதுனால சனி கேதுவும் சில மந்தமான விஷயங்களை தான் கொடுக்கும். அந்த சனி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் விநாயகரை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் கேது பகவான் இல்லையா விநாயகர், அதனால் தாக்கங்கள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கேது பார்த்திங்கன்னா ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறமா அது கொஞ்ச நாள்லேயே நடந்துடும்.
அந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த பிளேஸ் வந்து கிளியர் ஆகிடும். அப்போ சனியுடைய பார்வை விழும்பொழுது புது வேலை கிடைக்கிறது நிச்சயமான ஒன்றா இருக்கும். நல்ல பலன்கள் ஒன்று சேர வரதையும் பார்க்கலாம். பணத்தை நீங்கள் வந்து எடுத்து சேமித்து வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். அடுத்து சிம்ம ராசிக்கு 5வது வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இந்த இடத்த வந்து சனியுடைய பார்வை 10வது பார்வையாக பார்க்குது. ஸோ இந்த 10ஆம் பார்வை ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பார்வை. இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, திருமணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, ஒரு தொழில் அமையிறது, வேலைக்கு போகிறது, நம்மளுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது தான் வந்து 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 5ஆம் பாவத்தில் சனியுடைய பார்வை 10ஆ விழுறதுனால என்னென்ன தடைகள் இருக்கோ, எந்தெந்த விஷயங்களில் தடைகள் போய்கிட்டே இருக்குது, எதுவுமே பாசிட்டிவாகவே கிடைக்கல, ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், குழந்தை தாமதம் இருக்குது, வேலையில் நல்ல வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஏதோ பார்ட் டைமில் வேலை பார்க்குறோம், பண வரவு பெருசாக இல்லை அப்படின்னு ரொம்ப முடக்கமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 2வது வீட்லேயும் சனி பார்வை விழுது, 5வது வீட்லேயும் சனி பார்வை விழுது. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் மாற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்பு கைகூடும். முயற்சி செய்கிற பட்சத்தில் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பெருசாக வந்து எஃபர்ட் போட்டு படித்தா கூட எனக்கு நினச்ச மாதிரியான மதிப்பெண்கள் கிடைக்கல, அதில் ஒரு சுணக்கம் இருக்குது, படிக்கணும்னு எடுத்தாவே தூக்கம் வருது, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு இப்போ படிப்பு மேலே ஆர்வம் ஜாஸ்தியாக கூடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா, சில படிப்பு படிக்கிறதுக்கு கண்டிப்பான முறையில் இந்த மதிப்பெண் இருந்தால் தான் நம்ம அதுக்கு தகுதியானவங்களாக இருப்போம் அப்படின்லாம் இருக்குது இல்லையா, அந்த கட் ஆஃப் வர்றதுக்கு உண்டான உழைப்பு போடுவாங்க. உழைப்புக்கேற்ற பலன் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கப்பெறும். அதுலேயும் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அதாவது 2வது வீடுன்றது புதனோட ஸ்தானம் அப்படிங்கிறதுனால பூமி சார்ந்த வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. விவசாயம் செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், வீடு கட்டி விற்கிறவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றம்ன்றது சத்தியமாக உண்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த குருவுடைய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தனுசு ராசி 10ஆம் பார்வையாக பார்க்குது இல்லையா, அந்த மக்கள் தொடர்பு உள்ள வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, அரசு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, அதிக கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. முன்னேற்ற தடைகள் எல்லாமே விலகி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தொழில் மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயமும் வரத்துக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் கேதுவும் பார்வைப்படுற பட்சத்தில் கண்டிப்பான முறையில் மாற்றங்கள் அப்படின்றது நிச்சயமான ஒன்று. வெளியூர் பயணம் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு வெளியூர் பயணம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சனியுடைய அமர்வு 8வது வீடு அஷ்டமஸ்தானத்தில் வந்து சனி அமருது, ஆயுள் ஸ்தானமும் கூட. ஸோ இந்த இடத்துல சனியுடைய அமர்வு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாக்கங்கள் அப்படின்றது உட்கார்ந்த இடத்துல கொடுக்கக்கூடியது. அதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது வந்து போகலாம். நீங்கள் உங்களோட ஆரோக்கியத்தில் முழுக்க கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப பத்திரமா போகணும், கவனத்தோடு இருக்கணும். வேக குறைபாடுகள் எல்லாத்தையும் குறைச்சிக்கோங்க, ரொம்ப வேகமாக போகிறது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, சனி உட்கார்ற இடத்துல செவ்வாய் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செவ்வாய் இருக்கிற பட்சத்தில் தாக்கங்கள் கொஞ்சம் வீரியமாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி செவ்வாய் இல்லை, குரு சுக்கிரன் இந்த மாதிரியான நட்பு கிரகங்கள் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பலவிதமான நன்மைகளை தாராளமாக எதிர்பார்க்கலாம். பாசிட்டிவ்ன்றது 100% கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கன்னி ராசிலேயோ இல்லை தனுசு ராசிலேயோ ரிஷப ராசிலேயோ மீன ராசிலேயோ இங்கெல்லாம் வந்து செவ்வாய் இருந்ததுன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு ஒரு கிரகம் வந்து மாறுது அப்படின்ற பட்சத்தில் அது போய் உட்கார்ற இடம், பார்க்குற இடம், இந்த இடத்துலலாம் நல்ல கிரகங்கள் இருக்கும்பொழுது நல்ல பலன்களும், தீய கிரகங்கள் இருக்கும்பொழுது அதுக்கேற்ற பலன்கள் தான் கிடைக்கும். ஜஸ்ட்டு ராசி பயிற்சி வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவுட்லைனாக நம்ம சொல்லிட முடியாது. பிறப்பு கட்டத்தில் இருக்க கிரகங்கள் மேலே கோச்சார கிரகங்களோட பார்வை படும்பொழுது தான் பலன்கள் அப்படின்றது 100% நமக்கு கிடைக்கும். ஸோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்குது. நிறைய பேர் கேட்பீங்க, எல்லாருக்கும் நல்லதாக தான் சொன்னீங்க, ஆனால் எனக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்கேன்னு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிறப்பு கட்டத்தில் சனியோடைய அமர்வு எந்த கிரகத்தோடு சேருது, எந்த கிரகத்தோடு பார்க்குது, அதுக்கப்புறம் நடக்கிற திசைகள் ரொம்ப முக்கியம். என்ன திசைகள் நடக்குது, என்ன புக்திகள் நடக்குது அப்படின்றத பார்க்கணும். இது எல்லாத்தையும் பொறுத்து தான் நமக்கு பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். ஒரு வேளை ஆரம்பித்ததுலேருந்து நெகட்டிவ்
நெகட்டிவாக தான் போயிட்டுருக்குது, ஒரு நல்ல பலன்கள் கூட நமக்கு வரலை அப்படின்னு நீங்கள் தோணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 மாதமாக பெருசாக நெகட்டிவாகவே போகிற மாதிரியே இருக்குதுன்னா உங்களுக்கு கட்டங்களில் ஏதோ ஒரு நெகட்டிவ் கிரகம் சனியை பார்க்குது அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க. மேக்சிமம் செவ்வாயோட சனி சேர்ந்தால் மட்டும்தான் தொழில் ரீதியான வேலை ரீதியான தாக்கங்கள் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முருகரோட வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். முருகர் வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் முருகர் கோவில் இருந்ததுன்னா அங்கே போய் ஒரு விளக்கு ஏற்றிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா நவகிரகங்களுக்கு போய் கூட அங்காரகனுக்கு விளக்கு ஏற்றிருங்க. இதை செய்கிற பட்சத்திலேயே உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் அப்படின்றது வந்துடும். கர்மங்களை கிளியர் பண்ண தான் நமக்கு இந்த சனியோட தாக்கங்கள் அப்படின்றது குறையும். ஸோ எதுவுமே இல்லை, நல்ல பலன்கள் சொல்லிட்டாங்க, நமக்கு நல்லது நடக்கலைன்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு உட்காரவே கூடாது. ஏன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணால் இந்த பலன்களை நம்ம மாற்ற முடியும் அப்படின்றத பார்க்கணும். உங்கள் கட்டத்தில் எடுத்துகிட்டு என்ன கிரகம் உட்காந்துருக்கு, என்ன திசைகள் போகுதுன்றதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு செவ்வாய் திசை போகுதுன்னா அங்காரகனை கண்டிப்பாக கும்பிடணும். அதில் என்ன புக்தி போகுதுன்னு பாருங்கள். செவ்வாயில் ராகு போகிற மாதிரியான சூழ்நிலை இருந்ததுன்னா உக்ரமான பெண் தெய்வமோ இல்லை ஆண் தெய்வமோ போய் வழிபாடு பண்ணுங்கள். இப்போ உக்ரமான தெய்வம்னா என்ன, வாராகி மாதிரி, காளி தேவி மாதிரி, நரசிம்மர், ஹனுமன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனித முகமற்ற தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். அப்படி பண்ணும்பொழுது உங்களுடைய தாக்கங்கள் குறையிறதையும் கண்கூடாக பார்க்கலாம். நிறைய பேருக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் தான் பலவிதமான போராட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் தீர்க்கணுன்னாலும் முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். அது சரியான நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். சனியோட 3வது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களோட 10வது வீடு, அதாவது கர்மஸ்தானம். இந்த கர்மஸ்தானத்தை சனி பார்க்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு. வேலை கிடைக்கலன்னு அதே ஒரு பாட்டாகவே பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ குரு வேறு நமக்கு ரிஷப ராசியிலே இருக்கார். சனியும் குருவும் பார்த்துக்கிறதுனால வேலை சட்டுன்னு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கும். வாய்ப்பை தயவு செய்து அடுத்து வேறு ஒன்று வந்தால் பயன்படுத்திக்கலாம், இதை விட அந்த கம்பெனியில் போட்டிருக்குமே அது வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் தள்ளி நீங்களாக போடாதீங்க. வர்ற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துக்க முடியும். நம்மளா தள்ளி போட்டு துரத்திட்டு அதுக்கப்புறம் வரலன்னு சொல்லவே கூடாது. ஸோ நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட தானாக வர்றதுக்குண்டான ஒரு சிச்சுவேஷன் காணப்படுது. ஸோ இந்த சனியுடைய பார்வை 10வது இடத்துல விடுற பட்சத்தில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக ஆகும். மேலதிகாரிகளோடு நமக்கு இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகள் நமக்கும் மேலதிகாரிக்கும் செட்டே ஆகாது, அதனால் ப்ரமோஷன் பாதிக்கப்படுது, இன்க்ரிமெண்ட் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான தாக்கங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளியே வரத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் போயிட்டு நீங்கள் முருகரை கும்பிடுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் போயிட்டு நவகிரகத்துக்கு விளக்கு போடுங்க. அந்த மாதிரி சனீஸ்வரனுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளை விளக்கேற்றும் பொழுது நல்ல விஷயங்களை ஈர்த்துக்க முடியும். ஸோ இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். தானங்கள் செய்ய முடியும்னா கோயில் வாசல்லையே நீடட் பீப்புளெலாம் இருப்பாங்க. அந்த ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது ஒரு வேளை உணவு வழங்க முடியும்னா அதை வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா யாராவது பெரியவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்க முடியும்னா வாங்கி கொடுங்க. செருப்பு பழசாயிடுச்சுன்னா உடனே மாற்றிட்டு புது செருப்பு வாங்கிக்கோங்க. காக்காவுக்கு சாப்பாடு கொடுங்க. உங்கள் கையால் சாப்பாடு கொடுங்க. காலையில் எழுந்து சாதம் வடிக்கும் போதெல்லாம் நான் இருக்கிறதில்ல, நான் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா டிஃபன் பாக்ஸில் கொண்டு போகிற நபர்கள் கூட முடிஞ்சதுன்னா ஒரு கைப்பிடி சாதத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு காக்காவுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. இதை பண்ணும்பொழுதே பலவிதமான கர்மங்கள்ல இருந்து நீங்கள் வெளிப்படுறதையும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கிறதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.